சித்ராதேவி பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ஒன்றா நம்பர் ஃப்ராடு. நல்லா ஏமாத்திருக்க. குழந்தைய வயிற்றில் சுமக்கிறேன்னு சொல்லி என் பையனை திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்க. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய பணக்கார பொண்ணை பார்த்தோம். ஆனால் நீ போய் சொல்லி அந்த அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏய், இனிமேல் நீ இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே கத்துறாங்க. யார் பொய் சொன்னா? நான் பொய் சொன்னா? உங்கள் பையன் என்னென்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? என் கூட வாழ்ந்துட்டு ஒரு எச்ச மாதிரி என்னை தூக்கி எறிய பார்த்தான். அதனால தான் நான் பொய் சொன்னேன். பொய் சொல்லி நான் கல்யாணம் பண்ணேன். என்னோடய வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றிக்கிட்டேன். நான் எந்த தப்புமே பண்ணலை. சும்மா ஒரு பொய் தான் சொன்னேன். உங்கள் பையன் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கான் தெரியுமா? என்னை ஏமாற்றிட்டு என் கூட வாழலை, என்னை காதலிக்கலை, எப்படிலாம் பேசியிருக்கான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. மகா, உனக்கு எல்லா உண்மையும் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ ஏன் மகா ஒரு வார்த்தை கூட வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இல்லை, நான் நிறைய வாட்டி உண்மையை சொல்லணும்னு அக்கா கிட்ட சொன்னேன். ஆனால் அக்கா ஒரு வாட்டி நான் சொல்லும் போதும் நான் செத்துருவேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன், நீ உண்மையை சொன்னால் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னதுனால தான் நான் யார்கிட்டையுமே உண்மையை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ உண்மையை சொல்லியிருக்கணும் மகா, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? இனிமேல் 2 பேருமே இங்கே இருக்கக்கூடாது, 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சித்தாதேவி பயங்கர கோவமாக திட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கோடீஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? பண்ணதெல்லாம் தப்பு, எதுக்கு அவங்கள எகுத்து பேசுகிற? நீ எதுக்காக இப்படி ஒரு தப்பை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்படியே அடிக்க வராங்க. இங்கே பாருமா, சும்மா என்னை அடிச்சிட்டே இருக்காது, எதுக்கு என்ன அடிக்கிறேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னோடய வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன், இதில் எந்த தப்புமே இல்லை, ஒரே ஒரு சின்ன பொய் சொன்னேன், இந்த பொய்க்கு எல்லாரும் சேர்ந்து நான் அடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கரமாக கத்துறாங்க. என் தங்கச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. மகா, இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ பண்ணதும் தப்பு தான். ஆமாண்டி, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? நீ தப்பு பண்ண சரி, எதுக்காக நீ மகாவோட வாழ்க்கையும் சேர்த்து அழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. இங்கே பாரு, நீங்கள் பேசின உங்கள் கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே இனிமேல் இந்த வீட்டில் மருமகளாக வாழ முடியாது, வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக கத்துறாங்க. ராஜலட்சுமிக்கும் பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு மகா, இனிமேல் நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கோடீஸ்வரி பயங்கரமாக அழறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? நீ பண்ண தப்பால் மகாவோட வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சு வச்சிருக்க, ஏன்டி இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க வராங்க. இங்கே பாருமா, அவ்வளோதான், நீ சும்மா என்னை அடிச்சிட்டே இருந்தனா எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஏமா சும்மா என்னை அடிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை பிடிக்கிறாங்க. அங்கே வந்து ஐஸ்வர்யோட அப்பா வராரு, வந்து கேட்குறாரு, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? நீ பண்ணதுனால எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா அப்படி சொல்கிறீங்க? அப்போ போய் சொல்லணும்னு இருக்கு, நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம பேசி எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து மகா வராங்க. வந்துட்டு அப்படி தாத்தா பாட்டி 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் போயிட்டு வரேன், இனிமேல் நாங்கள் இங்கே இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கோடீஸ்வரியை பார்க்குறாங்க. அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. கோடீஸ்வரி, மகா, ஐஸ்வர்யா எல்லாரும்